ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிம்ல 1 இயர் ஆனிவர்சரி வீடியோ தான் ஃபுல்லாக பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்க ஃப்ரீக்ஸ். வெல்கம் டு ஃப்ரீக்ஸ் கேலக்ஸி. கை தட்டுங்கப்பா. முதல்ல போட வேண்டியதை போடுங்க. ஓகே கைஸ், நம்ம ஈவென்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன ஈவென்ட் நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். This is GM Chandru from GM Fitness. இன்னைக்கு GM Fitness ஓட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு கொஞ்சம் டாஸ்க்லாம் வச்சிருக்கோம் நம்மளோட கிளைண்ட்ஸுக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்லெட்ஜ் புல்லிங். இங்க இது வந்து 2 டீம் மெம்பர்ஸ் வந்துட்டு சேர்ந்து பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்கிறதுக்கு பாடி வெயிட் செக் பண்ண போறோம். பாடி வெயிட்ல வந்துட்டு ஒன்னு வந்துட்டு 70 kg கீழே உள்ள ஒரு பர்சனும் அபவ் 70 kg மேல இருக்கக்கூடிய பர்சனும் வந்துட்டு டீம் வந்துட்டு இது பண்ணுவாங்க. யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றான்னு பார்ப்போம். யாரு வின்னருங்கிறத வந்துட்டு நம்ம செக் பண்ணுவோம். வாங்க, கம் ஆன், லெட்ஸ் கோ. ஆளே இருக்காது போல. நான் மட்டும் இருப்பேன் சர்டிஃபிகேட்ல. அப்ப பாடி வெயிட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கைஸ், 70க்கு மேல ஒரு குரூப், 70க்கு கீழே ஒரு குரூப் பிரிச்சிருக்காங்க. 70க்கு கீழே என்ன தவிர யாருமே இல்ல. என்ன ஆக போதும் கைஸ், நம்ம வெயிட் செக் பண்ணுவோம். कितना केजी? நான் மட்டும்தான் 65 கிலோ இருக்கேனா? கைஸ், எல்லாரும் 70க்கு மேல இருக்காங்க. நம்ம பாடி வெயிட் பண்ணா கொஞ்சம் கம்மியா இருக்கு. பிரச்சனை இல்லை, நாம எல்லாரும் ஓட விட்டுலாம். கைஸ், சாப்பாடுலாம் வந்தாச்சு. இன்னைக்கு என்னெல்லாம் பாத்தீங்கன்னா பிரியாணி, சிக்கன் ஃப்ரை அப்படி நிறைய இருக்கு. யாரும் பார்க்காத நேரம் ஒரு சிக்கனை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி டேஸ்ட் எப்படின்னு பார்த்துருவோம். நிறைய இருக்கு. இன்னைக்கு தூக்குறோம் சிக்கனை. யாரும் பார்க்கல. என்ன ஒரு வின் பண்ற டீம்ல போட்டு விட்டுருங்க. கைஸ், நேம் எல்லாம் எழுதிட்டு இருக்கோம். நீங்க அப்படி ரெண்டு பேரா செப்பரேட் பண்ணிட்டு இதான் ரெஃப்ரியா? கைஸ், ரெஃப்ரி எங்களுக்காக ஒரு பண்ண வேண்டியது இருக்கும். ஹெல்ப் கரெக்ஷன் பண்ணாங்க. சிக்கன் வாங்கி தரவா? சிக்கன் கைஸ், நமக்கு டீம் கிடைச்சது. யாருன்னு பாத்தீங்கன்னா இவர்தான். நம்ம இன்னைக்கு ஜெயிக்கிறோம், வின் பண்றோம் கைஸ். என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து இங்க வரை இழுத்து வரணும் ஒரு ஆளு, இங்க இருந்து அதே மாதிரி எடுத்துட்டு போகணும் ஒரு ஆளு. ரெண்டு பேரும் சில இழுத்து வருவாங்களா, அப்புறம் ஒரு ஆள் உள்ள போய் புஷ்அப்ஸ் போடணும், ஒரு ஆள் ஸ்குவாட்ஸ் போடணும். அவ்வளவுதான். அதை யாரு கம்மியான டைம்ல முடிக்கிறாங்களோ அவங்க வின். கைஸ், ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப அங்க இருந்து இழுத்து வரணும். நேரா உள்ள போய் புஷ்அப்ஸ் போடணும். போ புஷ்அப்ஸ் போ. ஓகே அடுத்து ஸ்குவாட். கைஸ், கிட்டத்தட்ட 47 செகண்ட்ல முடிச்சிருக்காங்க. நீ அடுத்து போடுறவங்க அதோட கம்மியா முடிக்கிறாங்களா இல்லையா? செகண்ட் டீம் இறங்கியாச்சு. சூப்பர் ஈஸி. நைஸ். ஓகே ஒவ்வொரு ஆளா தான் போடணும். அடுத்த ஸ்குவாட்ஸ் 36 செகண்ட்ஸ் முடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஆகணும் நண்பர்களே. ஓகே, 1 3 1 2 3 போடு. ஈஸி போட்டு இருக்கு. அப்படியே போடு. ரைட் போட்டு சரி போடு. நானும் வந்து போய் 2 3 4 9 10 போடு. கைஸ், முடிச்சிட்டோம். ஆனா 40 செகண்ட் ஆயிடுச்சு கைஸ். கடைசியில் எங்களுக்கு அரசல் பர்சல் ஆயிடுச்சு. சரி வாங்க நெக்ஸ்ட் அடுத்த யார் வரா? போட்டு 45 தான் கைஸ். 45 செகண்ட் எடுத்துருக்காங்க. நான் இன்னும் செகண்ட் இடத்துல இருக்கோம்னு நினைக்கிறேன்.
வச்சிருக்காரு. 42 செகண்டா கைஸ், இன்னும் 42 கைஸ். அடுத்து நம்ம டீமோட ஹல்க் இறங்க போறோம். அவன் ஒத்த கையிலேயே அவளுக்கு இழுத்துருவான். வாங்க பாப்போம். 1 2 3 35 செகண்ட்ஸ்ல முடிச்சிட்டாங்க கைஸ். எப்படி இந்த தருணம் உனக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. லாஸ்ட் டீம் ஸ்குவாட்ஸ் கைஸ். 38 செகண்ட்ஸ் கைஸ். ஒரு ஈவெண்ட் முடிச்சு போச்சு. நம்ம பாத்தீங்கன்னா 5th பிளேஸ் போயிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன போட்டின்னு பாத்தீங்கன்னா முறுக்கு கடித்தல். அடுத்ததாக முறுக்கு கடித்தல் போட்டு நடைபெற போகிறது. ஆங்காங்கு இருக்கும் மக்கள் அனைவரும் நேரடியாக சேரி கைஸ். நம்ம முறுக்கு அடிக்க போறோம். ஈஸியா இருக்கா? ஈஸியா தான் இருக்கும். நாளை வைக்கிறதுக்கு ஏதாவது ஸ்கூல் ஏதாவது வேணுமா? இதுல வச்சா போதுமா? காலை இப்படி நீட்டிட்டு இதுல கேட்டு நான் ஒத்த கால இருந்து கிடைப்பேன். டெமோவானு கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து பண்ணக்கு டெமோவா. அதான் கைஸ், கஷ்டப்பட்டு பண்ணதுக்கு டெமோன்ட்டாங்க கைஸ். மன உளைச்சலுக்கா இருக்கு. காலை கீழே வச்சா அவுட்டு, காலை கீழே வச்சா அவுட்டு. ஆமா, அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஈஸி. ஆனா முட்டை தூக்காதீங்க, காலை தூக்குங்க. கீழே வச்சா அவுட்டு. அவ்வளவுதான் அவ்வளவுதான், கடி கடி அவுட்டு. டிஸ்குவாலிஃபைட் டிஸ்குவாலிஃபைட். கடிச்சு உடைக்கிறது அடிச்சு உடைச்சு போயிட்டாரு. 3 2 1 What is it? Out. Disqualified. Guys, இவரும் தோத்து விட்டார். அடுத்த யாரு? நான் லாஸ்ட். நான் பண்ணி முடிச்சு ஜெயிச்சாச்சு. இது யாரும் கடிக்கலன்னா நான் தான் வின்னு. குரங்கு விட்டெல்லாம் கிடையாது. ரெடி 3 2 1 தொடாதீங்க. லாஸ்ட் டைம் லைட்டா தள்ளி அப்படி மேலோடி வந்துடும். நம்ம ஹெல்ப் விட்டுட்டாங்க. காலை தொடக்கூடாது.
காலை மேல தூக்குங்க, அப்பதான் வைக்கல இறங்கும். காலை மேல தூக்குங்க. காலை தூக்குங்க, அவ்வளவுதான் அவ்வளவுதான். லைட்டா தூக்குங்க, லைட்டா தூக்குங்க. கால வச்சாச்சு. டிஸ்குவாலிஃபை. டிஸ்குவாலிஃபைட் ஆயிட்டாரு guys. அடுத்து யாரு? நான் ஃபர்ஸ்ட் கரெக்டா பண்ணிட்டேன். டைம் பாக்க. நான் யாருமே பண்ணல, அப்ப நான் பண்ணிட்டேன். சரி, ஓகே. ஓகே guys. அவருக்கு கெட்ட இடத்துல நாங்க கெட்டோம். நீங்க தலையப்படி. அவருக்கு கொஞ்சம் இறக்குங்க. அவரு இப்படிதான் கெட்டிருந்து. அவ்வளவுதான். இவ்வளவு ஒரு அடியா? அவருக்கு கெட்டிருந்து. அவ்வளவுதான். அவருக்கு மட்டும் உனக்கு தலைகிட்டா அவருக்கு மட்டும் தலைகிட்டு. முதல்ல கெட்டும்போது கவனிக்கல. அதான் கெட்டி வச்சுட்டு ஆனா இவ்வளவு ஹைட் எங்க வருது கீழே வருது. ஓகே சொல்ல. ஐயோ ரெண்டாவது வாட்டி கைஸ், ஃபைனலி ரெண்டாவது வாட்டியும் நம்ம தான் வின்னு. நமக்கு ஒரு மெடல் உண்டு கைஸ், இங்க வாங்கிட்டு போறோம் கைஸ். இனி நம்ம இன்ஸ்டாகிராம் பிரபலம் கூட்டி சீக்கிரத்துல 1 லேக் அடிக்க போறாரு. அவர் தான் அடுத்து டான்ஸ் ஆட போறாரு. ஒரு வாரத்துக்கு மட்டும் பேட்டிஸா ப்ரோ? ப்ரோகிராம் செட் பண்ணது இல்ல அவர்தான். யார் நானா? ஆமா, இத எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது பிராக்டிஸ் மேக் எ மேன் பெர்ஃபெக்ட் ப்ரோ. நான் சிங்கிள் லெக்ஸ்ல ஸ்குவாட் போட்டு பழகிச்சு. நீங்க உங்களுக்கு நான் ட்ரைனிங் தரேன். அடுத்த வருஷம் முறுக்கு கடித்தல் வின்னர் நீங்க தான். உங்கள் விளையாட்டு நம்ம வந்து குளிக்கிறோம். இப்பவே ஒர்க் அவுட் பழகுறாரு. அடுத்ததாக மாஸ்டர் கைத்து மேலே நடக்க போறாங்க. பண்ணோம் டீம் ஒர்க். 10 பார்ட்டிசிபென்ட் வந்திருந்தாங்க, 10 டீம் வந்திருந்தாங்க. அந்த டீம்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணது பாத்தீங்கன்னா பார்த்திபன் அண்ட் ஆஷிஷ். இதுல பியூட்டி என்னன்னா, பார்த்திபனோட கிளாஸ்மேட், we are around 40. அவன் வந்து இப்பதான் 21-22 இயர்ஸ் ஓல்டு. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு டீம் அப். வாழ்த்துக்கள் மச்சி, வாழ்த்துக்கள். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேஷன். ஏஜ் இஸ் நாட் a number. அது இது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. அவங்க வீட்டில் இவன் பண்ணதுனால தான் கண்டிப்பாக அதை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது தேவை. நாங்கள் அடுத்த ஆள் மோட்டிவேட் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும்லாம் வந்து ஆசைப்படாதீங்க. நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கணும். உங்களுடைய மோட்டிவேஷன் லெவல் வந்துட்டு கரெக்டாக இருந்தால் தான் உங்களால் சில திங்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். கிரேட் ஒர்க், கிரேட் டீம் ஒர்க், வெல் டன், தேங்க்யூ. சுரா, அபிலாஷ். இதுல வந்து பெரிய பிளஸ் என்னன்னா, 2 பேருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. 2 பேருமே ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்ல மீட் பண்ணிருக்காங்க. இது நம்ம விஷ்ணுவோட ஸ்டூடெண்ட், நம்ம காட்டுவாசி, நம்ம தம்பியப்புல தான். இது அவன் அதே மாதிரி தான் நம்ம ஜிம்ல வந்துட்டு பாடி பில்டிங் வந்துட்டு புதுசா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். 2 பேருக்குமே வந்து ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இருந்தாலும் அவங்க வந்து பெஸ்ட் கொடுத்து சில்வர் பண்ணியிருக்காங்க. பெரிய செகண்ட்ஸ் வித்தியாசம் கிடையாது. இருந்தாலும் சூப்பர், வெல் டன். And the third place finisher, நீட் கோச்சிங் மாஸ்டர், நம்ம டான்ஸுக்கு டான்ஸ் மாஸ்டர், ஒரு 5 வருஷம் சயின்டிஸ்டா டிராவல் பண்ணியிருக்காங்க, வேதவியாஸ். ஆல்சோ எனக்கு ரொம்ப பிடிச்சமான சிஷ்ய பிள்ளை என் விஷ்ணு. நம்ம எந்த ஊருமா? குலசேகரம். இவங்க 2 பேரும் ஆக்சுவலா வந்துட்டு காலேஜ் மேட்டு, அதனாலதான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு. ஸ்கூல் மேட்டு பார்ட்டிசிபேட் பண்ண வச்சேன். வெல் பெர்ஃபார்ம், வெல் டன். விஷ்ணு குலசேகரத்தை தனியா ஜிம் ரன் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் பாடி பில்டிங் பண்ணக்கூடிய டைம்ல அங்க இருந்து எங்க வந்து என்கிட்ட வந்து ட்ரெயின் பண்ணுவான். இப்பவும் அவன் அடுத்த ரெடி ஆனா இங்கதான் வந்து பண்ணுவேன் என்கிட்ட சொல்லியிருக்கிறான். அந்த அளவு அவனுடைய ஒரு கான்பிடென்ட். அவன் அங்க இருந்து இங்க வந்து டிராவல் பண்ணி இங்க ஒரு 1.5 hours பண்ணிட்டு அவனுக்கு ஒரு நாள் வேஸ்ட் ஆகும். இருந்தாலும் இங்க வந்து ஒரு ட்ரைனிங் பண்ணணும், என்கிட்ட வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப வந்துட்டு நான் இங்கதான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப கான்பிடென்டா பண்ணுவான்.
அது ஒரு பெரிய அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்து பண்றதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ வெல் டன். பயாலஜி வேர்ல்ட் வெல் டன், தேங்க்யூ. அடுத்தது 5 வேண்டாம், அடுத்து அந்த இது கொடுத்துருவோம். அதாவது இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கேட்டகரி. பாடி ஃபிளெக்சிபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து மொபைலிட்டிக்காண்டி வந்துட்டு ஒரு காமெடியாட்டு ஒரு முறுக்கு கெடுத்தல் அப்படின்ட்டு ஒரு இது வச்சிருந்தோம். மொத்தமே 5 பார்ட்டிசிபென்ட் தான். 5 பேர்ல 4 பேர் மொக்க வாங்கிட்டாங்க. ஒரே ஒரு பையன் தான், அவன் ஃபர்ஸ்ட் டெமோ பண்ணும்போது கரெக்டா பண்ணா, லாஸ்ட் பண்ணும்போது கரெக்டா பண்ணா. அதனால அவனுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 மெடல் சேர்த்து அவனுக்கு. மிஸ்டர் ஆனந்த் நம்ம இன்ஸ்டாகிராம் பிரபலம். இவர் தான் நம்ம ஜிம்ல வந்து அதிகமா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டு நிறைய லைக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அதனால 3 மெடலும். மேக் இட் கவுண்ட். ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபினிஷர் ஐஸ்வர்யா. ஸோ செகண்ட் பிளேஸ் ஃபினிஷர் வந்து பாத்தீங்கன்னா கணேஷோட மனைவி. கணேஷ் நான் ட்ரெயின் பண்ண வந்து ஒரு பாடி பில்டர். அவரோட பையன் வந்து இப்ப என் பிள்ளையோட கிளாஸ்மேட். அதனால வெல் டன். தேர்ட் பிளேஸ் இது நம்ம பழைய ட்ரெயினர் கார்த்தியோட ஒய்ஃப். பண்ண மாட்டேன்னு கடைசியில வந்து புஷ்குன்னு மின்னல் வேகத்துல போய் பண்ணி முடிச்சா. அண்ணா தேங்க்யூ ஃபார் யுவர் கிஃப்ட். தேங்க்யூ. கரண்ட் கட் ஆயிருச்சு. நம்ம சிக்கன் இங்கே தான் இருக்கு, யாரும் இங்கே இல்லை. நம்ம சிக்கன் சாப்பிட போறோம் நண்பர்களே. சொன்ன மாதிரி மிஷின் சக்சஸ் ஆகி போச்சு, யாரும் பார்க்கல, சிக்கன் சாப்பிட்டோம். ஆனந்தி மாமா, ஆனந்த் மாமா. ரைஸ் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிரியாணி சமைச்சது யாருன்னு சாமானே ஹாய் காட்டுங்க. சாமான பிரியாணி தான், பக்காவா இருந்துச்சு. கைஸ் ஃபைனலி ஈவென்ட் முடிஞ்சது. நம்ம சொன்ன மாதிரியே ஜெயிச்சிட்டோம் கைஸ், ஜெயிச்சிட்டோம். 3 மெடல் ஓட விட்டாச்சு. வீடியோ பிடிச்சா மறக்காம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.